துரியோதனன் மகாபாரதத்துல ரொம்ப கெட்டவன், அப்படிதானே? ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அவன். ஆனா அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தான் தெரியுமா? அவன் சாப்பிடுவானா. நீங்களாம் தட்டுல சாப்பாடு போட்டு அப்படி சாப்பிடுவீங்க தானே? நானும் அப்படித்தானே சாப்பிடுவேன். அவன் தட்டுல சாப்பாடு போட்டு ஒரு வாய் சாப்பிடுவானா, ரெண்டாவது வாய் அந்த தட்டுல சாப்பிட மாட்டானா, இன்னொரு தட்டுல தான் சாப்பிடுவானா. மாம்பழம் கொடுத்தா ஒரு கடிதான் கடிப்பான், ரெண்டாவது கடி அந்த மாம்பழத்தை கடிக்க மாட்டான். பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதுகிறார், கர்ணன் சொல்றான் இத, தன் எச்சில் தான் உண்ணான். அவன் எச்சிலையே அவன் சாப்பிட மாட்டாமா, தன் எச்சில் தான் உண்ணான், என் எச்சில் அவன் உண்ணுவான். ஆனா நான் கடிச்சிட்டு கொடுத்தா அதை சாப்பிடுவான். ஆனா நான் சாப்பிட்ட எச்சியை கொடுத்தா அவன் சாப்பிடுவான். தன் எச்சில் தான் உண்ணான், என் எச்சில் அவன் உண்ணுவான். அவனை விட்டுட்டாமா நீ வர சொல்ற? யாரும் அறியா என்னை அரசுமாக்கி முடிசூட்டி பேரும் திருவும் பெரும் செல்வமும் அளித்து, எல்லாரும் என்ன அநாத பையன் அநாத பையன் சொன்னப்போ என்ன ராஜாவாக்குனாமா ஒரு நாட்டுக்கு. என் நண்பனையோட அநாதன்னு சொல்றீங்க, இப்ப அவன் ராஜா முடிசூட்டி. ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு முடி சூட்ட மாட்டான், அவன் செஞ்சாமா. அவனையாமா விட்டுட்டு வர சொல்ற? சொல்லிட்டு தான் சொல்றான் இந்த இடத்த. ஒரு நாள் நான் துரியோதனன் பார்க்க அரண்மனைக்கு போனேமா, அவன் இல்ல. பானுமதி கிட்ட கேட்டேன், அவர் வெளியில போயிருக்காருன்னு சொன்னான் பானுமதி. சரி துரியோதனன் வர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சொக்கட்டான விளையாடலாமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னான். நாங்க ரெண்டு பேரும் சொக்கட்டான விளையாடுறோம். அவ வாசலை பார்த்து உட்கார்ந்து இருந்தா, யாரு வந்தாலும் தெரியும். நான் வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்து இருந்தேன், யாரு வந்தாலும் எனக்கு தெரியாது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேம்மா, பானுமதி தோத்துக்கிட்டே இருந்தா. துரியோதனன் வந்துட்டான் போல, அத பானுமதி பார்த்துட்டான், ஏன்னா அவளுக்கு தானே தெரியும். அவ எந்திரிச்சு நின்னா. அந்த காலத்துல எல்லாம் கணவன் வந்தா மனைவிமார்கள் மரியாதையா எந்திரிச்சு நின்னு இருப்பாங்க போல இருக்குது. சரி அதெல்லாம் யாருக்கு தெரியும்? பானுமதி துரியோதனனை பார்த்துட்டு எந்திரிச்சாமா. எனக்கு அது தெரியல. நான் என்ன நினைச்சேன், தோத்துட்டோன்னு ஓடுறியா ஏ அப்படின்னு யதார்த்தமா கை நீட்டினம்மா. என் கைப்பட்டு அவ இடுப்புல இருந்த மணி மேகலை அருந்து செதறிச்சுமா. ஐயோன்னு கதறிக்கிட்டே விழுந்துட்டாமா. திரும்பி பார்த்தா துரியோதனன் நிக்கிறான். என்னம்மா நினைச்சிருப்பா? என் பொண்டாட்டி மேல கைய வச்சிட்டியான்னு அருவாடு எடுத்து என்ன வெட்டியிருக்கணும்ல, வெட்டியிருக்கணும்ல. துரியோதனனை பார்த்த உடனே நான் பதட்டத்துல தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டேமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மடந்தை பொன் திருமேகலை மணி உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடம் தனில் புரிந்தேயான் அயர்ந்திருப்ப. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? தப்பு நடக்கல துரியோதனன், நான் எப்படி சொல்லுவேன்? என் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்திருந்தேமா. புரிந்தேயான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். இந்த இடத்துல வேற எந்த வார்த்தைய போட்டிருந்தாலும் தப்பா இருக்கும். சரி விடுறா விடுறா, நான் தப்பா நினைக்கிறேன்னா அவன் தப்பா நினைக்கிறான்னு அர்த்தம். சரி விடுறா, ஏதோ நடந்துருச்சுன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதை நான் மன்னிக்கிறேன்னு அர்த்தம். எடுத்துடலாங்க செதர்ன மணிய. உடம்பு இப்படி நடுங்குச்சுன்னா கோக்க முடியாது, மனசுல ஆத்துரா இருந்தா கோக்க முடியாது, நிதானமா இருந்தா மட்டும்தான் கோக்க முடியும். அவன் சொன்ன, டேய் கர்ணா, என்னடா மணி எல்லாம் செதறிடுச்சு, இதை எடுக்கிறதுக்கான நிதானத்தோட மட்டுமில்லடா கோக்குறதுக்கான நிதானத்தோடையும் இருக்கேன்னு சொன்னாமா. அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை, அவன் நண்பன் மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை. மடந்தை பொன் திருமேகலை மணி உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடம் தனில் புரிந்தே யான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ காக்கவோ என்றான். திடம்பட திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் தர்மமும் கர்மமும் ஆகும். நான் வரமாட்டேன்.